ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிர்தம் 17. தனது வாழ்வில் நடந்த அற்புதங்களுக்கு பிறகு திருமதி பரணி மீனா அவர்கள் வாரத்திற்கு 2-3 முறை பாட்டியை நேரில் சென்று சேவிக்க ஆரம்பித்தார்கள். அது மட்டுமில்லாமல் மற்ற அன்பர்களையும் பாட்டியை பற்றி கூறி அழைத்து சென்றார்கள். ஒரு முறை தனது தோழிகளோடு ஒரு வியாழக்கிழமை அன்று சாய்பாபா கோவிலுக்கு சென்றுவிட்டு தனது அலுவலக மேசையின் மீது வைக்க சாய்பாபாவின் பெரிய படம் ஒன்று வாங்கி அதை கையில் வைத்துக்கொண்டு பாட்டியை பார்க்க திரு டாக்டர் நடராஜன் ஐயா தோட்டம் சென்றார் திருமதி பரணி மீனா அவர்கள். அன்றைய தினம் பக்தர்கள் கூட்டம் குறைவாக இருந்தமையால் பாட்டியின் முன்பாக வெகு அருகாமையில் தனது மடியில் சாய்பாபா போட்டோவை வைத்துக்கொண்டு அமர்ந்தார் திருமதி பரணி மீனா அவர்கள். பகவான் பாட்டி சித்தருக்கு இவர்கள் வாங்கி சென்ற பலகாரங்களையும் பழங்களையும் சமர்ப்பித்து பிரார்த்தனை செய்தனர். வாங்கி சென்ற பலகாரத்தை சாப்பிட்டுக் கொண்டே பாட்டி அவர்கள் திருமதி பரணி மீனா அவர்களை ஆழமாக பார்த்துவிட்டு அவரது மடியில் இருந்த சாய்பாபாவின் படத்தை தனது இடது கையால் எடுத்து தன்னிடம் வைத்துக் கொண்டார் பகவான் பாட்டி சித்தர். சுமார் 10 நிமிடம் கழித்து சாய்பாபாவின் படத்தை உற்று பார்த்து கொண்டே ஏதோ மந்திரம் சொல்வது போல் முணுமுணுத்துக் கொண்டே இருந்தார்கள் பகவான் பாட்டி சித்தர். பிறகு சாய்பாபாவின் படத்தை தூக்கி திருமதி பரணி மீனா அவர்களிடம் காட்டி தனது வலதுகை ஆள்காட்டி விரலால் தொட்டு காட்டி, இதுதான் நான் தான் இது, இதுதான் நான் தான் இது, இதுதான் நான் தான் இது என 3 முறை ஆழமாக அழுத்தமாக ஒரு ஆழ்நிலையில் உச்சரித்து திருமதி பரணி மீனா அவர்களின் மடியில் தூக்கி போட்டார்கள் சாய்பாபாவின் படத்தை. பாட்டியின் உத்தரவு பெற்று தனது சொந்த ஊரான கரூர் சென்ற திருமதி பரணி மீனா அவர்கள் பாட்டி இதுதான் நான் என்று சொல்லிக் கொடுத்த சாய்பாபா படத்தை பத்திரப்படுத்தினார். தீவிர சாய் பக்தையான திருமதி பரணி மீனா அவர்கள் ஸ்ரீ பகவான் பாட்டியை வணங்க ஆரம்பித்தார். நாள்பட பாபாவை வணங்குவதை விட்டுவிட்டு பாட்டியை தீவிரமாக வணங்க ஆரம்பித்தார். இன்றளவும் பாபாவின் நினைவு தனக்கு வருவதில்லை என்றும், பாபா கோவிலுக்கு செல்வதில்லை என்றும், பாபாவே பாட்டி பாட்டியே பாபா என்று தான் உணர்ந்து கொண்டதாகவும் திருமதி பரணி மீனா பக்தி மிகுதியால் மெய்யுணர்வுடன் நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார். இந்த லீலாமிர்தத்தை தனது செவியாலும் விழியாலும் பருகும் அன்பர்கள் அறிவது யாதெனில், ஒரு ஞானம் பெற்ற மகான் அல்லது பேசும் தெய்வம் உருவத்தில் வேறாக இருந்தாலும் ஒரே ஆத்மாவாக இருக்கிறார்கள் என்பதை பாட்டி நமக்கெல்லாம் புரிய வைக்கிறார்கள். நன்றி. ஜெய் குரு பாட்டி, ஜெய் குரு பாட்டி. நற்பவி பாட்டி.